சீமான் அவர்கள் அவர் வந்து ரஜினியை அதிகமாக எதிர்த்தார். ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வந்து அவரோட வீட்டிலே போய் சந்தித்து ஒரு புகைப்படமும் எடுத்து வெளியிட்டிருக்கார் சீமான் அவர்கள். அதாவது வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த சந்திப்புக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு யாரையும் சந்திப்பதை தவிர்ப்பதில்லை. அவரை எதிர்த்து பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களையும் சந்திப்பதை வந்து அவர் தவிர்த்தது கிடையாது. அவங்கக்கிட்ட அவர் நேசக்கரம் நீட்டியும் அன்பு பாராட்டியும் தான் இருக்கார். இதை நம்ம எப்படி நம்ம பார்க்கணும்? சாரி இன்டரப்ட் பண்ணுறதுக்கு. அவர் வந்து தன்னுடைய அந்த சரிஷ்மா அவரோட அந்த இமேஜ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அரசியலில் வந்து அவர் வந்து சாதிக்கணும்னு நினச்சாரு, ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரலன்றப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆள் இருக்கார், ஒரு இமேஜ் எதுக்கு போயஸ் கார்டனில் ஓரமாக சும்மா கிடக்கு, ஆளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட அந்த மீட்டிங்கில் புக்கு வெளியிட்டு விழாலையும் கூப்பிட்டு பேச வச்சாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி போய் இவரை சந்திக்கல, சீமான் வந்து அவர் சந்திக்கிறார். அப்படி பார்க்கல. விஜய்க்கு எதிராக வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் ஒரு வெறுப்பேற்றும் விதமாக தான் சீமானை சந்திச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. இருக்கலாம். அண்ட் தட் இஸ் நாட் ராங் ஆல்சோ. நீங்களா முன்னாடி வந்து அவர் எங்களுடன் தான் சேரப்போகிறார்னு உங்களை சுற்றி இருப்பவர்கள், இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்கிறேனே, இப்போ சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் தான் இந்த இதை ஆரம்பிக்கிறாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன ஆகுது? சீமானே தர்ம சங்கடமான ஒரு இடத்திற்கு நீங்கள் தள்ளுறீங்க. சரியா? ஒருவேளை சீமானே கூட விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், நமக்கு தெரியாது. சரியா? அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அன்அஃபிஷியல் டாக்ஸ் இங்கே அது போயிருக்கலாம். பாஜகவோட கை இதில் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட பி டீமாக வந்து பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் எப்பவுமே நாம் தமிழர் கட்சியை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. சீமான் அவர்களை சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி சொன்ன வார்த்தைக்கு சங்கின்னு சொன்ன என்னத்த சங்கினா நண்பன் அர்த்தம் அப்படின்னு வேற சொல்லிட்டு போறாரு. அதை எல்லாருமே இன்னைக்கு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. இது ஏன் அவர் வந்து பண்றாரு அப்படிங்கிறது வந்து புரியவே இல்லை. அவர் அது பண்றது, இவர் வந்து அவர்கிட்ட போய் எல்லாரும் திரும்ப அவரை போய் சங்கினா என்ன? சங் பரிவார் இயக்கங்களுடன் தொடர்பில் இருப்பவர்கள் சங்கி அப்படின்னு நீங்கள் சொல்ல போறீங்கன்னா, கருத்து சொல்கிறவங்க எல்லாரையும் சங்கின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இடம்பலம் குழு தாய்லாந்து சுற்றுலா செல்ல இருக்கிறது. தாய்லாந்து சுற்றுலாவில் மசாஜுக்கான செலவுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று நினைத்தால் இந்த QR கோடுக்கு உங்கள் பணத்தை அனுப்பி, என்னங்க கரெக்டாக கேட்குறேன்னா, உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண வேண்டாமா? அது ஸ்டார்டிங். அது ஏங்க இது வந்து நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்டைலுங்க. அது அந்த சேனலுக்கு அப்புறம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி, ரைட்டு. இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். சீமான் அவர் வந்து ரஜினியை அதிகமாக எதிர்த்தார். ஸோ அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய எதிர்த்தார். ரஜினி வந்து தமிழன் இல்லை, நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரு, உங்களோட நடையை ரசித்தோம், ஆக்டிங்கை ரசித்தோம், உங்களை மாதிரி உச்ச நட்சத்திரம் யாருமே இல்லை தமிழில், இருந்தாலும் நீங்கள் ஆள வரக்கூடாது, நீங்கள் பாட்டு ரிட்டையர் ஆகிட்டு இருங்க, இமயமலைக்கு போகிறீங்களா வாங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ஷாக. அவர் மட்டும் இல்லாமல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட வந்து விமர்சித்தாங்க. ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வந்து அவரோட வீட்டிலே போய் சந்தித்து ஒரு புகைப்படமும் எடுத்து வெளியிட்டிருக்கார் சீமான் அவர்கள். அதாவது வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த சந்திப்புக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? ஆனால் எல்லாருமே உடனே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் பாலிடிக்ஸ்க்கு வராரு. ஸோ விஜய் விசஸ் சீமான்னு ஒரு பக்கம் நிறைய வந்து போயிட்டுருக்கு டைலாக்ஸு. இந்த நேரத்தில் ரஜினி அவர்கள் கூட போயிட்டு விஜய்க்கு எதிரான ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து ரஜினி அவர்களோட ஆதரவு எனக்கு இருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு அரசியல் டீஸ் இது அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஏற்பாடு பண்ண ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரியான தகவல் தெரியாமல் வந்து அவருடைய பேர் நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது வந்து தகவல்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் யார் இதை ஏற்பாடு பண்ணால், ஏன் இந்த சந்திப்பு நடந்தது, நீங்களே சில ட்வீட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்களும் நம்புறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காக்கான்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிஜமாவே அப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் தானே அது? அதற்கான தான் ரெண்டு பேரும் சந்திச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீங்கள் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்திருக்க நான் ஏற்கனவே ஒரு மோனோலாக் பண்ணியிருந்தேன், அதுலேயே இதை பற்றி பேசியிருந்தேன். இன்னும் விலாவரியாக சொல்கிறேன் இதில். சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு யாரையும் சந்திப்பதை தவிர்ப்பதில்லை. அவரை எதிர்த்து பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களையும் சந்திப்பதை வந்து அவர் தவிர்த்தது கிடையாது. அவங்கக்கிட்ட அவர் நேசக்கரம் நீட்டியும் அன்பு பாராட்டியும் தான் இருக்கார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய 45வது வயதில் நான் சொல்கிறது கடுமையாக அவருக்கு அகேன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் தனிப்பட்ட விதத்தில் தாக்கி பிரச்சாரம்னா தனிப்பட்ட விதத்தில் தாக்கி பிரச்சாரம் பண்ணது யார் அப்படின்னா 96 தேர்தலின் பொழுது இவங்க ஆட்சி மனோரமா, ஆமாம், அவங்கக்கிட்டேயே அவர் வந்து நட்பு பாராட்டினார். அவர் வந்து அதை மனசில் வச்சுக்கிட்டு இது பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு நிறைய படங்களில் கூட அவர் கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ அருணாச்சலம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு வன்மத்தை வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய நபர் அவர் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, ஒரு தேர்ந்த அரசியல்வாதின்னு சொல்லலாம், இல்லை ஒரு தேர்ந்த ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி வந்து அது மாதிரியான பகைகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது
நீங்கள் ஏன் திமுகவே கடுமையான விமர்சனங்கள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக வைத்தது. எப்போன்னா அவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ ஆன்மீக அரசியல்னு சொன்னப்போ அப்படின்னு சொன்ன பொழுது வைத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த உதவாநிதி எல்லாமே பேசியிருக்காரு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடப்போ போயிட்டு அவர் சொன்ன கருத்துக்கு அப்போ அந்த மாதிரியும் அவருக்கு எதிர்மறையான கருத்துக்களை வைத்தாங்க. இது மாதிரி வைத்தவர்களும் கூட பின் நாட்களில் அவரை தேடி சென்ற வரலாறு இருக்குது. இதை நம்ம எப்படி தெரியுமா பார்க்கணும்? சாரி இன்டர் பண்ணுறதுக்கு. அவர் வந்து தன்னுடைய அந்த சரிஷ்மா அவரோட இந்த இமேஜ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அரசியலில் வந்து அவர் வந்து சாதிக்கணும்னு நினச்சாரு, ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரலன்றப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆள் இருக்காரு, ஒரு இமேஜ் எதுக்கு போயஸ் கார்டனில் ஓரமாக சும்மா கிடக்கு, ஆளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட அந்த மீட்டிங்கில் புக்கு வெளியீட்டு விழாலையும் கூப்பிட்டு பேச வச்சாங்க. அதாவது அந்த விழா கொஞ்சம் கூப்பிடுறாங்க, ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ அதே மாதிரி இல்லை அப்போ யூ ஆர் அக்ரீங் தட் அவர் போயஸ் கார்டனில் ஓரமாக உட்காந்துருந்தாலும் அவரை சுற்றிய அரசியல் நகர்வுகள் இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிறீங்க. இல்லைன்னா அவரையும் கூப்பிட போகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க. அவர் வந்து அட்டென்ஷன் கிரியேட்டர். அவரை வச்சு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட திசை திருப்பலாம் கவனத்தை. மற்றபடி வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டேரக்டாக இறங்கி அரசியல் இனிமேல் பண்ண முடியாது, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒத்துக்கிட்டார். அவர் அரசியலுக்கு வரலைன்னாலும் அவர் அரசியலிருந்து விலகி விட்டாலும் அரசியல் அவரை விட்டு விலகலை அப்படின்றது தான் இது காமிக்குது. சரியா? ஏதோ ஒரு அரசியல் நகர்வுகளை ஏதோ ஒரு இடத்துல அவரை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளாக பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்திற்கு சீமானே வச்சுப்போம். இப்போ சீமான் இவ்வளோ விஷயங்களை பேசிட்டாரு, சூப்பர் ஸ்டாருக்கு எதிராக இவ்வளவு கருத்துக்களை பேசிட்டாரு. இப்போ வந்து போய் சீமான் அவரை சந்திச்சிட்டாரு. சரியா? இதற்கு எந்த ஸ்பெஷல் காரணமும் இல்லை. இப்போ ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருந்தால் சீமான் வந்து இவரை சென்று சந்தித்தார், இதற்காக சந்தித்தார்னு அவர் சொல்லலாம். அப்படி இங்கே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து நகர்ந்து போறார். அப்போ மரியாதை நிமித்தமான சந்திப்பு இப்பொழுது எதற்காக நடக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி வருது இல்லை? அதுல வந்து ரொம்ப தெளிவா இதுல சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் சீமான் அன்னைக்கு பேசினார் எதிராக, இன்னைக்கு என்னை வந்து சந்தித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினி போய் இவரை சந்திக்கல, சீமான் வந்து அவரை சந்திக்கிறார். அப்படி பார்க்கல. விஜய்க்கு எதிராக வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் ஒரு வெறுப்பேற்றும் விதமாக தான் சீமானை சந்திச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. இருக்கலாம். அண்ட் தட் இஸ் நாட் ராங் ஆல்சோ. பார்த்தீங்களா, ஒத்துக்கிட்டீங்க நீங்களே. நான் ஒத்துக்கல, நான் இருக்கலாம்னு சொல்கிறேன். நான் அதை ஐ எம் நாட் சேயிங் தட் இதான் நடந்திருக்கும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவருடைய செயல்பாடுகளில் ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை நான் பார்க்குறேன். அதாவது எனக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் என்ன வந்து சந்திக்கிறீங்க. இப்போ நாளைக்கு அவருக்கு எதிராக பேச முடியுமா சீமானால? இல்லை, பேச மாட்டார். பேசினாலும் அதுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? ஏன் தெரியுமா? இந்த அரசியலுக்கு அவர் வரலன்னு பின்வாங்கின அந்த டைம்ல இருந்தே வந்து சீமான் அவர்கள் அவரை வந்து ரசிச்சு அவரை வந்து ஸ்லாகித்து தான் வந்து பல பேட்டிகளில் வந்து பேசியிருக்காரு. நாளைக்கு ஏதோ ஒரு கருத்தை சொல்றாருன்னே வைங்க, அவர் எதிர்த்து சீமானால பேச முடியுமா? எதிர்த்து பேசி தான் ஆகணும். அப்போ என்ன மாதிரியான ஒரு கிரெடிபிலிட்டி அவருக்கு இருக்கும்? இப்போ சீமான் இவரை இனி வரும் காலத்தில் இவரை விமர்சித்தார்னு வைங்க, என்ன மாதிரியான கிரெடிபிலிட்டி இருக்கும்? மாற்றி பேசுறாருன்னு இருக்கும். ஏற்கனவே அவர் விஜய் புகழ்ந்து பேசினாரு, இப்போ விஜய் வந்து எதிர்த்து பேசுறாரு. அந்த இடத்துல சூப்பர் ஸ்டாரோடைய அந்த இதை வந்து இடம் வந்து உயர்ந்துருச்சு. சரியா? இப்போ சீமான் எடுத்துப்போம். சீமானை பொறுத்திருக்க அவர் ஒரு அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதி தனக்கான அரசியல் நகர்வுகளை எல்லா காலத்திலும் செய்து கொண்டே தான் இருப்பார். சரியா? அவருடைய பெரிய இஷ்யூ என்னவாக இருக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் புரிஞ்சிட்ட வரைக்கும் என்ன இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் விஜயோடைய வருகை அப்படின்றது அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையே சீமானை சுற்றி இருந்தவர்கள் ஏற்படுத்தினார்கள். விஜய் விவாதத்துக்கு வராரு, அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு, அவர் மக்களை போய் சந்திக்க போகிறாரு, அவருக்கு இளைஞர் படையின்னு ஆதரவு இருக்கலாம், அவருக்கு எல்லா கட்சியிலையுமே இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ரசிகர்களாக இருக்காங்க. இதில் யார் வருவாங்க யார் போவாங்கன்றதை இப்போ எதுவும் கணிக்க முடியாது. அவர் ஒரு அன்டெஸ்டட் லீடர் ஆஸ் ஆஃப் டுடே. இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு இயக்கம் அப்படி அவரோட சக்தி என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்களா முன்னாடி வந்து அவர் எங்களுடன் தான் சேரப்போகிறார்னு உங்களை சுற்றி இருப்பவர்கள், இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்கிறேனே, இப்போ சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் தான் இந்த இதை ஆரம்பிக்கிறாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன ஆகுது, சீமானே தர்ம சங்கடமான ஒரு இடத்திற்கு நீங்கள் தள்ளுறீங்க. சரியா? ஒருவேளை சீமானே கூட விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், நமக்கு தெரியாது. சரியா? அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு அன்அஃபிஷியல் டாக்ஸ் இங்கே அது போயிருக்கலாம், அதை யாராவது ஒரு தரப்பு மீறி இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் தெரியாது. வி ஆர் நாட் ப்ரைவேட் விட். பட் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக வச்சுக்கிட்டு உடனடியாக வெளில வந்து பேசுகிறது அப்படின்றது வந்து சரியாக இருக்காது. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை எடுத்து பாருங்கள். எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திமுக அதிமுகவோட பேசாது, பாஜக காங்கிரஸோட பேசாது, மற்றபடி எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசி, மற்றபடி கம்யூனிஸ்ட்டு பாஜகவோட பேச மாட்டாங்க. இதை விட்டிங்கன்னா மற்றவங்க எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க.
சரியா? எல்லாரோடையும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டாக்ஸ் ஓப்பன் பண்ணி தான் இருப்பாங்க. ஏன்னா எப்படி அரசியல் தட்பவெட்பங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும் யாராலையுமே சொல்ல முடியாது. சரியா? அதுதான் அரசியல். சரியா? எவ்ரிபடி வில் பி இன் டாக்ஸ் வித் எவ்ரிபடி எல்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு சீமான் மட்டும் வந்து ஒரு வேற்று கிரகத்துவாசி மாதிரி இருக்கணும்னு நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க? அவரும் இந்த அரசியல் தான் செய்தாக வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அரசியலான்னு செஞ்சாகணும். இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் தான் அவரும் புழங்கி ஆகணும். சரியா? ஓகே. ஒரு அளவிற்கு அவர் தனித்தன்மைத்துடன் அவர் விளங்குகிறார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. விளங்கணும்னு அவர் முயற்சிக்கிறார். இது ரெண்டுமே நான் வந்து மறுக்கலை. ஆனால் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளோ இல்லை ஏதாவது அன்அஃபிஷியலாக பிஹைண்ட் த சீன் திரைமறைவு விஷயங்கள் இருக்குன்னா அதை பட்டவர்த்தனாக கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து உடச்சிருக்கக்கூடாது. அதுவும் அந்த தரப்பு ஒன்றுமே பேசாத நிலை, விஜய் தரப்பு எதுவுமே பேசாத நிலையில் நீங்கள் ஏன் மேலே வந்து பேசுகிறீங்க? அவசரப்பட்டுட்டார். அப்போ இவர் அவசரப்படலை, இவரை சுற்றி இருப்பவர்கள் அந்த சூழலை ஏற்படுத்தினார்கள். இல்லை, இவரும் தம்பி மீன் தான் வந்து சொல்லிட்டு இருந்தார். தம்பிக்கு என்னோட ஆதரவுலாம் சொன்னார். அதை வந்து மறுக்க முடியாது. இப்போ சாட்டை துரைமுருகன் தம்பி வருகிறாருன்னா இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டாங்க, அவர் விஜய் வந்து ஒரு முன்னணி நடிகர், அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு போனார். சரி, அதைத்தான் எனக்கு தெரிஞ்சு அது அந்த இதில் தான் சீமானும் கொண்டு போனார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ப்ரெஸ்ஸை மீறி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் வேறு வழி இல்லாமல் சில ஆதரவாக சில குரல்களை எழுப்ப வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ என்ன இங்கே பிரச்சனைனா, விஜய் கொண்டு வர நினைக்கிறேன்ற அரசியல் அப்படின்றதுல ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போய் லாக் ஆகக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறதுல தப்பு கிடையாது. அப்போ விஜய் என்ன பண்ணிட்டாரு, மறைமுகமாக சாடுவது போல சீமானை முன்வைத்து சில விஷயங்களை பேசியிருக்கலாம், இல்லை நாம் தமிழரை முன்வைத்து சில விஷயங்களை பேசியிருக்கலாம். அப்படி பேசியதுனால எதிர்வினையாற்ற வேண்டிய இடத்திற்கு சீமான் தள்ளப்பட்டார். சரியா? சீமான் பேசிட்டார். இப்போது அந்த விஷயம் அங்கேயோட எண்ட் ஆகிடுது. இப்போ ரஜினி போய் அவர் சீமான் சந்திக்கிறாருனாக்க பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தானே. இல்லை, இப்போது ரஜினி அவர்களை வந்து அவர் சந்தித்தது மட்டும் இல்லாமல் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். 1 மணி நேரத்துக்கு மேலாக அரசியல் நிலவரங்கள் குறித்து வந்து பேசினாங்க அப்படின்னு இல்லை. அங்கே வந்து அவங்க 20 நிமிஷம் தான் சந்திப்பு. அப்படியா? ஓகே. அரசியல் எதுவுமே பேசப்படலை. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. யார் கூட கூப்பிட்டு போனாங்க, அதை ஏதாவது தகவல் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? கூப்பிட்டு போயிருப்பாங்க. இதில் வந்து நிறைய சூப்பர் ஸ்டார் நினைத்தால் சீமானை ஒவ்வொரு ஃபோன் கால் தொடர்பு கொள்ளலாம், சீமான் நினைத்தாலும் தொடர்பு கொள்ளலாம். பட் அதுக்கு இடைப்பட்ட சில பேர் வந்து சில டைம்லாம் கேட்டிருப்பாங்க. உதாரணத்திற்கு அவர் ஹைதராபாத்தில் ஷூட் இருந்த பொழுதே இங்கே இருந்து சீமானை அழைத்து கொண்டு போய் அங்கே சந்திக்க வைக்கணும்னு கூட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. சரியா? ஓகே, நியூஸ் டு மீ. இதெல்லாம் வந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே வந்து சந்தித்து அதுக்கு இங்கே சந்திச்சிக்கலான்னு அவர் இடைப்பட்ட காலத்தில் இங்கே வந்தபொழுது அவர் முடிவு செஞ்சு கால் பண்ணுறாரு, இவங்க வராங்க. ஸோ ஏற்கனவே இந்த அப்பாயின்மெண்ட் வாஸ் சாட் பை சீமான். அது வந்து வேட்டையின் ஒரு அறிக்கையை விட்டார் இல்லையா, அப்போவே அவர் நன்றி தெரிவித்திருந்தார் ரஜினி தொடர்பு கொண்டு. சூப்பர் ஸ்டார் பாராட்டியிருந்தார். கரெக்ட். சூப்பர் ஸ்டாரை வந்து நன்றி தெரிவித்த பொழுது அப்போவே வந்து சந்திப்பதாக இருந்தது. அது வந்து இப்போ சந்திச்சிருக்காங்க. இப்போ இந்த நேரம் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா, சீமானும் காய் நகரத்தில் சரியாக கொண்டு போகிறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவர் எந்த தரப்பையும் அவர் விரோதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சீமானுக்கு. இன்னொன்று, சீமான் அரசியல் இப்போ தேர்தல்னு வரும்போது சீமானுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள், நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், சீமானுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் ஒரு 35 லட்சம் வாக்காளர்கள் 10%. அதில் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 5 லட்சத்துலேயும் 6 லட்சம் வாக்காளர்கள் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே போவாங்கன்னா ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கமிட்டட் ஓட்டர்ஸ் கிடையாது. 25 லட்சம் பேர் கமிட்டட் ஓட்டர்ஸு, மிச்சம் பேர் வந்து கமிட்டட் ஓட்டர்ஸ் கிடையாது. மனநிலை மாறிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஓட்டர்ஸ் வந்து விஜயை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே, இன்றைக்கே நம்ம பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க, நிறைய நிர்வாகிகள்லாம் வந்து விலகி தாவேக்கால சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எல்லா கட்சியும் நடக்கக்கூடியதாங்க. ஏன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு கட்சி வருது அப்படின்னும் பொழுது அங்கே வந்து வாய்ப்புகள் அதிகம் இருக்கும், போஸ்டிங்ஸ்லாம் அதிகம் வரும். ஸோ அதனால் இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வருதுன்றதெல்லாம் வந்து இது இப்போ இங்கேருந்து அங்கே போகிறாங்கன்றதுனாலே அவங்க இருக்க போகிறாங்கன்ட்டு அந்த செயல்பாடுகள் பிடிச்சும் பிடிக்காமலும் கூட சில பேர் வெளியேறலாம். சரி, இதெல்லாம் நடக்கும். சரியா? இதெல்லாம் நீங்கள் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான். ஏன்னா அவங்களுடைய நான் கடைசியாக இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன், அவருடைய மாவட்ட செயலாளர்களை, விஜயோடைய மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பே வந்து ஜூனில் தான், இது ஜனவரியில் தான் வரப்போகுது அப்படி. சரி. ஸோ அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் யார் யாருக்கு போஸ்டிங் கிடைச்சிது, யார் யாருக்கு கிடைக்கல, இன்னைக்கு தீவிரமாக அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கு. அதுதான் இப்போ யார் யாருக்கு கிடைக்காத அதிருப்தியாளர்கள், இவன் சில பேர் வெளியேறுவான், இதெல்லாம் நடக்கும். இதனால் விஜயோடைய கட்சி பலவீனமாகும்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும் சிலர் வெளியேறுகிறார்கள் என்பதனாலேயே அது பலவீனம் ஆகும்னு நான் நம்பலை. அப்படி வெளியேறக்கூடியவர்கள், இது வரைக்கும் வெளியேறியவர்களில் அப்படி பலம் பொருந்தியவர்களாக வெளியேறியவர்களாக நான் பார்க்கல யாரையும். சரியா? அப்போ அப்படின்னும் பொழுது
நீங்கள் வந்துட்டு இந்த மாவட்ட செயலாளர் இங்கே வெளியேறாரு, இல்லை அங்கே மாவட்ட செயலாளர் வெளியேறாருன்றதுலாம் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம எடுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரி சரி. ஆனால் தேர்தல்னு வரும்பொழுது இந்த மாதிரி ஓட்டர் வந்து இங்கிருந்து அங்கே போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை சீமான் செய்து தான் ஆக வேண்டும். அதில் ஒரு பகுதி தான் நாம் தேவையில்லாமல் சில பேரை வந்து நம்ம பகச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ அவங்களெல்லாம் நம்ம வந்து நட்பு பாராட்டி அவங்களோட ஆதரவே நம்ம பக்கம் இழுக்கலாம். இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு எடுத்தீங்கன்னாக்கா மாநிலம் முழுவதும் கணிசமான ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவருடைய ரசிகர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இவர் ஆட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரப்போகிறார், எல்லாருமே ஒரு 50 வயசுக்கு மேலே இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க வந்து ஆனால் அவங்க அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து விஜய்க்கு போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் செய்த தவறு விஜய் செய்து வரும் தவறு என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, அவருடைய ரசிகர்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படலை. அவங்க இன்னமும் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் வந்து சாதாரண விமர்சனம் வைத்தால் கூட அவர்களை தனிப்பட்ட விதத்தில் வந்து கண்ணா அப்படின்னு தாக்குறது. அதே மாதிரி இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸை வந்து அவங்களோட வெள்ள கட்டிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இல்லைங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து ரசிகர்கள், நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு கூட விட்டுலாம். ஆனால் விமர்சனத்தை சுத்தமாக ஏற்றுக்க முடியாத, அதாவது ஊப்பிகளுக்கும் வந்து தம்பிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாராட்டுறப்போ நல்லா கேட்டுப்பாங்க. விமர்சனம்னு ஒரு சின்னது ஒரு விஷயம் சொன்னால் வந்து 2 பேருக்கும் இந்த கோவம் வந்து அவங்களும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி எவ்வளோ விஷயங்கள் நம்ம இந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம். அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு அக்கிரமம் நடந்தால் அதற்காக அந்த ரைட்ஸ்க்காக நம்ம வந்து குரல் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ அவங்க சைடு இருக்கிற ஒரு தப்பையும் வந்து பேச வேண்டிய நிலைமையில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை சந்திச்சுட்டு வராரு. இதை உடனே இன்னொரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க, பாஜகவோட கை இதில் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட பி டீமாக வந்து பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகள் எப்போவுமே நாம் தமிழர் கட்சியை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. சீமான் அவர்களை சங்கி அப்படின்னே சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி சொன்ன வார்த்தைக்கு சங்கின்னு சொன்ன என்ன தப்பு, சங்கினா நண்பன் அர்த்தம் அப்படின்னு வேற சொல்லிட்டு போகிறாரு. அதை எல்லாருமே இன்னைக்கு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. இது ஏன் அவர் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து புரியவே இல்லை. அவர் அது பண்ணுறதுக்கு அடுத்தது வரேன். இன்னொன்று, நீங்கள் முதல்ல ரஜினி சூப்பர் ஸ்டார் அவர்களே நீங்கள் சங்கின்னு சொல்கிறதே முதல்ல வியப்புக்குரிய விஷயம். ஏன்னா நான் சூப்பர் ஸ்டார் அவர்களை சங்கின்னு மீன் பண்ணி சொல்லுங்க. இவர்கிட்ட வந்து ஒரு கேள்விகள் கேட்கப்படுது. அவரை கடுமையாக விமர்சிப்பவர்களில் முக்கியமான கும்பல் வந்து இந்த பாஜக கும்பல் தான். நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய இவங்களை விட்டுருங்க, மோடி அவங்க அந்த லெவலில் இருக்கிறவங்கள விட்டுருங்க. இங்கே நான் சொல்கிறேன், கடுமையாக அவரை விமர்சிப்பவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக. யாரு தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய யாரை விமர்சிக்கிறது? ரஜினி விமர்சிக்கிறாங்க கடுமையாக. ஏன்னா நீங்கள் சமூக வலைதளங்களே பார்க்கலாம் கடுமையாக. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம். அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்னா, ரஜினி வந்து இங்கே அவர் கட்சியை ஆரம்பித்து பாஜகவோட அலையன்ஸை வச்சுக்கிட்டு அவர் வந்து இவங்களுக்கு முதல்ல சவாரி செய்து தானே பழக்கம். அதில் இவங்க வந்துடலாம், ரஜினியோடைய இது அந்த பாப்புலாரிட்டி மேலே இவங்க சவாரி செய்யலான்னு நினச்சாங்க. அது வந்து அவர் இடம் கொடுக்கல. சரி, அவர் வந்து அந்த கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்ற அந்த நிலையில இருந்த பொழுதே இதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. பாஜக குறை சொல்றது விடுங்க, என்னோட கேள்வியே வேறையாச்சு. சீமானவர்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, சீமானே ஒரு சங்கின்னு சொல்றீங்க இல்லையா. நான் சங்கின்னு சொல்லல, அவர் சங்கின்றான் நண்பன். சங்கி நான் அதுக்கு வரேன். நான் சீமான் இவர் சூப்பர் ஸ்டாரை சென்று சந்தித்தாலே அவர் சங்கின்னு சொல்றதே வந்து அக்மாருக்கு முட்டாள்தனம். ஏன்னா ரஜினிகாந்த் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு தேசிய தலைவர்கள், உதாரணத்துக்கு நரசிம்மராவோட நேரவே போய் உட்கார்ந்து நீங்கள் காங்கிரஸ் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்று வாதிட்டவர். நான் சொல்கிறது 95, 96 காலகட்டத்தில். நரசிம்மராவ் அதுக்கு உடன்படலைன்னதுக்கு அப்புறம் தான் மூப்பனார் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி ரஜினி டெல்லிக்கு போய் அவர் பேசுகிறாரு. சரியா? அப்போது அங்கே இருந்த தேசிய தலைவர்கள், அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு நல்ல ஒரு நட்பு உறவு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ரஜினி சூப்பர் ஸ்டார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே பாஜகவே ஒரு தள்ளி வைக்கணும்னு தான் நினச்சார். கட்சியில் பாஜக அப்போவே அவர் பேசியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவருடைய பேட்டியோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து மதச்சாயம் பூச நினைக்காதீர்கள், காவி சாயம் பூச நினைக்காதீர்கள்னு சொல்லியிருப்பார் அவர். எனவே இதெல்லாம் தள்ளி வச்சுருவோம். நான் லெட் அஸ் கம் டு த சப்ஜெக்ட். இவர் வந்து அவர்கிட்ட போய் எல்லாரும் திரும்ப அவரை போயிட்டு சங்கினா என்ன? சங் பரிவார் இயக்கங்களுடன் தொடர்பில் இருப்பவர்கள் சங்கி அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா, கருத்து சொல்கிறவங்க எல்லாரையும் சங்கின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? ஒரு இறப்பிற்கு வந்து ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லாமல் ஓம் சாந்தின்னு சொன்னால் நீங்கள் சங்கி. ஒரு நாட்டின் மீது எனக்கும் இந்த நாட்டின் மீது பற்றுதல் இருக்குது, நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே சங்கி. நான் கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னால் உடனே சங்கி. இப்படி பிராண்டு பண்ணுறது என்ன மாதிரியான வழிமுறைன்னு எனக்கு தெரியல. இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்திய தேசியத்தை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் சங்கி,
ஏன் பாஜக மட்டும் இல்லை பாஜகவுடைய அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான் இந்திய தேசியத்தை நேசிக்கணும்னு இருக்கா? இல்லை உங்களோட கஷ்டம் கவலை இல்லை பிரச்சனை எனக்கு வந்து கஷ்டமும் புரியுது. இல்லை, இது கஷ்டமும் இல்லை கவலையும் இல்லை. நான் கேட்குறது என்ன லாஜிக்குன்னு கேட்குறேன். இது பிராண்டிங் எவ்ரிபடி. ஐ ஐ கேன் பி எ பேட்ரியாட் அண்ட் ஐ கேன் ஸ்டில் நாட் பி ஃப்ரம் பிஜேபி. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். தேச விரோத ஒரு சிந்தனை கொண்ட கட்சி, நான் தேசத்தை நேசிக்கிறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துற கட்சின்னா அது பாஜகன்னு நான் சொல்கிறேன். ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் நான். சரியா? சும்மா இந்த தேசத்தை நேசிக்கிறேன்றதெல்லாம் கதை. பாஜக செய்வது இந்த தேசத்திற்கு எதிரான செயல். இயற்கையினால் பல விஷயங்கள் எடுக்க முடியும். சரியா? எனவே தட் இஸ் நாட் த டாபிக் ஹியர். ஸோ சங்கின்னு அவரை போய் நோண்டி நிற்கிறா, அவர் கேட்குறாரு. அப்போ சங்கின்றவனை கூட்டு வந்து எது கருணாநிதி சமாதியில் குறை வச்சு பதனை பாட விட்றீங்க? சங்கின்றவனோட எதுக்கு நீ வந்து 5 வருஷம் கூட்டணியில் இருந்த? நீ நட்பு பாராட்டினா அது தப்பு இல்லை, அது சரி. அதுவே சீமான் வந்து அவங்களோட நட்பு பாராட்டலை, சூப்பர் ஸ்டாரை போய் மரியாதை நிமித்தமாக சந்தித்தா உடனே சங்கியா? இப்போ சமீபத்தில் கூட சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு, புத்தகமாக ஏதோ ஒன்று வெளியிட்டு நிகழ்ச்சிக்கு துரைமுருகன் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அப்போ என்ன சங்கியா? நீங்கள் உறவு கொண்டாடினால் அதற்கு 1000 கற்பிதங்கள். ஆனால் சீமான் வந்து ஒரு நட்பு பாராட்டினால் உடனே அதுக்கு வந்து பல விஷயங்களை நீங்கள் இது பண்ணி சங்கி அப்படின்னு சொல்லுவீங்களா? உள்நோக்கத்தை கற்பிப்பீங்களா? சரி, ஓகே. இப்போ இது இவ்வளோதான் விஷயம். பட் இதை தாண்டி அவங்களோட சந்திப்பில் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்ல வரீங்க, அவ்வளோதான் இல்லையா? அரசியல் அவர்கள் பேசவில்லை, ஆனால் அதில் அரசியல் சமிக்ஞைகள் இருந்ததுன்னா அரசியல் இருக்குது அப்படி கண்டிப்பாக இருக்குது. சரி, ரைட், ஃபைன். மிக்க நன்றி உங்களோட பதில்.